சிவப்பு எறும்பும் கட்டெறும்பும் விடாமுயற்சியின் வெற்றி நீதிக்கதை. ஒரு காட்டில் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு செவ்வெறும்பும் கட்டெறும்பும் நண்பர்களாக இருந்தன. இறை தேட போகும்போது இருவரும் ஒன்றாகவே செல்வார்கள். செவ்வெறும்புக்கு உணவு கிடைக்காத நாளில் கட்டெறும்பு தனக்கு கிடைத்த உணவை கொடுத்து உதவும். அதுபோல பதிலுக்கு செவ்வெறும்பும் கட்டெறும்புக்கு உதவும். ஒரு நாள் இருவரும் இறை தேடி அலைந்து கொண்டிருந்தனர். எங்கேயும் உணவு கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு குளத்தின் கரையில் இருந்த மாமரத்தை பார்த்தன. அதில் நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் 2 எறும்புகளும் ஆர்வத்தோடு வேகமாக மரத்தை நோக்கி ஓடின. 2 எறும்புகளும் பசியாக இருந்ததால் மாமரத்தில் ஏறி ஒரு பழத்தின் மீது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன. திடீரென்று ஒரு பெரும் காற்று வீச அந்த மாம்பழம் குளத்தில் விழுந்தது. 2 எறும்புகளும் தண்ணீரில் தத்தளிக்க ஆரம்பித்தன. நண்பா, இப்படி வந்து தண்ணீரில் விழுந்து விட்டோமே, இப்பொழுது என்ன செய்வது என்றது செவ்வெறும்பு. நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், அதுவரை நீந்திக் கொண்டே இருப்போம் என்றது கட்டெறும்பு. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. எந்த உதவியும் கிடைக்கவில்லை. 2 எறும்புகளும் நீந்தி நீந்தி சோர்ந்தே போயின. நண்பா, இவ்வளவு நேரம் நீந்தியதில் கை கால்கள் எல்லாம் சக்தி இல்லாமல் போய்விட்டது. இதற்கு மேல் என்னால் நீந்த முடியாது. தண்ணீரில் மூழ்கி இறக்கத்தான் போகின்றோம் என்றது செவ்வெறும்பு. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதே. இன்னும் கொஞ்ச நேரம் போராடு, நிச்சயம் ஏதாவது உதவி கிடைக்கும் என்றது கட்டெறும்பு நம்பிக்கையோடு. இனி எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை, நான் சாகத்தான் போகிறோம் என்று தண்ணீரில் மூழ்கி உயிரை விட்டது செவ்வெறும்பு. ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராடி கொண்டே இருந்தது கட்டெறும்பு. ஒரு கட்டத்தில் கை கால்கள் பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. இனி நம்மால் முடியாது, செத்து போய்விடுமோ என்று தோன்றியது இந்த கட்டெறும்பிற்கு. செத்து போவதற்காக பிறந்தாய்? வாழ்க்கையினாலே பிரச்சனைகள் நிறைந்ததுதான். அதுக்கு பயந்தால் வாழ முடியாது. அதனால் துணிச்சலோடு போராடு என்று கட்டெறும்பின் உள் மனசு கூறியது. அந்த உத்வேகத்திலேயே கட்டெறும்பு துணிச்சலோடு மீண்டும் போராடியது. சிறிது நேரம் கழித்து காற்று பலமாக அடித்தது. மரத்திலிருந்து ஒரு இலை கட்டெறும்பு பக்கத்தில் விழுந்தது. உடனே கட்டெறும்பு இலையின் நுனியில் பிடித்து ஏறி அதனை பயன்படுத்திக் கொண்டு மெதுவாக கரையேறியது. இதனை பார்த்த அந்த குளத்தில் இருந்த மீனொன்று கட்டெறும்பை பார்த்து கூறியது, நீ துணிச்சலோடு விடாமல் போராடி கொண்டிருந்தாய், அதனால்தான் உனக்கு இந்த வெற்றி. வாழ்த்துக்கள் நண்பா என்று கூறி மீன் குளத்திற்குள் சென்றது. இக்கதையின் நீதி: துணிச்சலோடு விடாமல் போராடினால் வெற்றி நிச்சயம். ஏதேனும் ஒரு உதவி தானாக கிடைக்கும். நன்றி. This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.